Hello friends, welcome back to HBU Consultancy Private Limited. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ட்ரேடிங் போர்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் உண்டு. ஸோ இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட எக்ஸ்சேஞ்சிலேயே நம்மளுக்கு ட்ரேடிங் போர்ட்ஸ் தராங்க. நிறைய ட்ரேடிங் போர்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிட் போர்ட்ஸ் இருக்குது, டிசிஏ போர்ட்ஸ், ரீபேலன்சிங், ஆட்டோ இன்வெஸ்ட், TAWP, VPன்னு சொல்லி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது ஆட்டோ இன்வெஸ்ட் போர்ட். அது என்ன எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் டிஸ்க்ளைமர், நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை. நான் சொல்கிறது எதுவுமே ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. இந்த வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காக தான். ஓகே, உங்களால் எஃபர்டபுளான மணியை மட்டும் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது எங்களோட டீமோ அல்லது எந்த பேர்லேயோ யாராவது வந்து உங்கள்கிட்ட மணி இன்வெஸ்ட் பண்ண சொன்னால் அது ஸ்கேம். ஓகே, நீங்களாக எங்கள்கிட்ட கண்டெக்ட் பண்ணாமல் நாங்களாக வந்து உங்களை எந்த விதத்துக்கும் நாங்கள் கண்டெக்ட் பண்ண மாட்டோம். ஓகே, பைனான்ஸில் நீங்கள் இன்னும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் hbuconsultancy.comங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஓகே ஸ்கோரை பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் 5வது நம்பராக நான் இந்த பைனான்ஸை போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ இதில் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சம்மந்தமாக இவரத்தை வச்சு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது இந்த ஜாயின் த போட்டுன்னு இருக்குதான், இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் ஜாயின் பண்ணுற 10% ஃபீ ஆஃப் லிங்க் கொடுத்துட்டீங்க. அது ஏன் 10%ன்னு சொன்னால் நீங்கள் பைனான்ஸில் லைஃப் லாங் ட்ரேட் பண்ணுற எல்லா ட்ரேடிங்குக்கும் நீங்கள் கொடுக்குற ஃபீஸில் 10% உங்களுக்கே திரும்ப கிடைக்கிற மாதிரி அந்த ஃபீஸ் இருக்குது. இதை நீங்கள் வெளியால் போய் நீங்கள் பைனான்ஸை சும்மா ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ஆஃப் கிடைக்காது. ஸோ பைனான்ஸ் ஃபீ ஆஃப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ வாங்க உள்ளுக்கு போகும். நீங்கள் அப்படி பைனான்ஸில் ஜாயின் பண்ணினா கரெக்டாக கேஒய்சி செய்யணும். கேஒய்சி செஞ்சு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து பைனான்ஸை லாகின் பண்ணதுக்கு பிறகு ட்ரேடுங்கிற இடத்துக்கு வந்து ஓகே ட்ரேடிங் போர்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி வரும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,18,000 ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க வச்சுருக்காங்க. டோட்டல் 153 மில்லியனு கிட்ட இவங்களோட பாட்ஸில் மட்டும் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்கள்ட்ட என்னென்ன பாட்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஸ்பாட் கிரிட், ஃபியூச்சர்ஸ் கிரிட், ரீபேலன்சிங், அல்கோ, ஆட்டோ இன்வெஸ்ட். அடுத்தது இது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் சம்மந்தமானது. அடுத்தது ஸ்பாட் டிசிஏங்கிறது கிட்டத்தட்ட மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. ஆட்டோ இன்வெஸ்ட்டுங்கிறது கண்டினியூஸாக நம்ம ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு போகிற மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆள் போட்டுற பராமீட்டர்ஸையும் நீங்கள் காப்பி பண்ணலாம். இல்லை ஸ்பாட் கிரிட் ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் கிரிட் போட்டை மட்டும்தான் இன்னொரு ஆள்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கிரிட் போட்டுற விஷயங்கள் தான் இதில் தந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிற இப்போ கரண்ட்டாக கிரிட் போர்ட் செஞ்சுட்டு இருக்கிற யார் போட் ஃபேமஸாக இருக்குது, அதாவது நல்லா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி இதில் தந்திருக்காங்க. நீங்கள் இதில் கொப்பியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பராமீட்டர்ஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கும் கொப்பி ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டேபிள் காயின் வேணும். இதில் இருக்கிற ஏதாவது பொட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டேபிள் காயினை வச்சு தான் பொட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, என்ன மாதிரி மார்க்கெட்டில் எது ட்ரெண்டிங்காக இருக்குது, எது கடுமையாக வால்டிலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு போட்ஸ் சம்மந்தமான ஃபுல் விஷயங்களை படிக்கிறதுக்குரிய எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. எசென்ஷியல் ஸ்பாட் கிரிட்ற விஷயங்கள், ஃபியூச்சர்ஸ் கிரிட்ற விஷயங்கள், இந்த ரீபேலன்சிங் போர்ட், ஆட்டோ இன்வெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். அடுத்தது FAQ செக்ஷனில் கூட நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வாங்க நான் என்ன போர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதை எப்படி போக பண்ணிங்கன்னு பார்ப்போம். ஸோ நான் கனெக்ட் பண்ணிக்கிறது ஆட்டோ இன்வெஸ்ட் போர்ட். ஓகே, ஸோ இதுதான் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. கிட்டத்தட்ட நான் அந்த ஆட்டோ இன்வெஸ்ட் போர்ட் கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஓகே, நான் நினைக்கிறேன் 2 வருஷத்தை தாண்டி போகுதுன்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன ப்ரோர்ட்ஃபோலியோ, அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணினது ப்ளஸ் இந்த ப்ராஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் $2,912 இருக்குது. இது ஃப்ளக்ஷுவேட் ஆகும், கூடும் குறையும். ஏன்னா இது கிரிப்டோ. ஓகே, ஸ்டேபிள் காயின் இல்லை. ஸோ இதில் நான் 2 போட் வச்சுருக்கேன். 2 போட்லையும் சேர்த்து நான் எடுத்த ப்ராஃபிட் $1,448. ஓகே, இதை பாருங்க, 2 போட் வச்சுருக்கேன். எத்தூரியத்துக்கு ஒரு போட் உண்டு, BTCக்கு ஒரு போட் உண்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ டோட்டலாக இது எப்படி நான் அந்த போட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு $1 கண்டினியூஸாக
இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணும் ஒரு டைமுக்கு நோ மேட்டர் வாட். ஓகே, மார்க்கெட் டொப்பில் இருந்தாலும் சரி பொட்டமில் இருந்தாலும் சரின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 வருஷம்னா நான் பிஎம் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணின பொட்டு. ஓகே, பிஎம் மார்க்கெட்டில் இருந்து கண்டினியூஸாக இது என்ன செய்யுதுன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ இவ்வளோ காலத்துக்கு $726 இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது. ஓகே, 726 அப்படின்னு சொன்னால் 726 நாளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாலராக இது இன்வெஸ்ட் பண்ணிட்டே இங்கே வர இன்வெஸ்ட் ஒரு USDT டெய்லி. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒன் காயினில் இப்பயும் இது நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்தது எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த $726 இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும். இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு எவரேஜ் ப்ரைஸ் ஒன்று கிடைக்கும் தானே, அந்த எவரேஜ் ப்ரைஸில் இருந்து இப்போ மார்க்கெட் எவ்வளோ அப்பில் இருக்குன்னு சொன்னால் $514. இது ப்ராஃபிட். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் ப்ராஃபிட் இல்லை, ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட். இப்போ இந்த பொட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையுமே USDTயாக மாற்றுவேன்னு சொன்னால் எனக்கு $514 ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது 726 என் அசெட்டை வழியால் எடுத்துருவேன். நான் போட்ட காசை ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஏர்ன் பண்ணது $514. ஸோ நான் இதை விற்காமல் வச்சுருந்து இது மார்க்கெட் மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். இப்போ மார்க்கெட் நாலேஜின் ஒரு கரெக்ஷன் கிரேஷன் வந்து கீழே போனால் மேபி இது அமௌண்ட் குறையலாம், மைனஸில் கூட போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பிட்காயினில் எத்துரியத்துலேயும் நான் லாங் டைம் பிலீவர். ஸோ அதனால் இதை நான் க்ளோஸ் பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ இது $1000 ஆகிற வரைக்கும் என் ஐடியா இதில் ஆட்டோ இன்வெஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கு அப்படியே மொத்தமாக இந்த பொட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை அப்படியே என் ஹார்ட் வாலெட்டுக்கு மாற்றிடுவேன். என்ன எக்ஸ்சேஞ்சல் சேஃப் இல்லை. ஓகே, ஸோ இதை நம்ம எக்ஸ்சேஞ்சிட சர்வீஸ்களை பாவிக்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸ்சேஞ்சு பாவிக்கணும். அப்போ ஏன் இதில் வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரியான பொட்டுகள் இதை மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் அப்படி இல்லாட்டி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுகளில் தான் கிடைக்கும். ஸோ அது பொட்டுற ஃபீச்சரை பாவிக்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு நான் தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் என் ஹார்ட் வாலெட்டுக்கு நான் மாற்றிடுவேன். ஓகே, BTC போட் அதை விட கொஞ்சம் நாளுக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணினது 738 நாளாக BTC போட் ரன் ஆகிட்டு இருக்குது. BTC பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணின எவரேஜ் ப்ரைஸில் இருந்து $931 ப்ராஃபிட் எடுத்துருக்கு. இப்போ இந்த 931 இந்த 517 ரெண்டையும் சேர்த்து தான் இதில் $1400 ப்ராஃபிட் காட்டுது. ஓகே, ஸோ இந்த $1400 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் மணிக்கு 4,32,000. ஆனால் இது இன்றைக்கு போட்டு நாளைக்கு வருமானு கேட்டால் இல்லை. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் $726 $738 பெரிய அமௌண்ட், ரைட்? சில ஆக்களுக்கு பெரிய அமௌண்ட், சில ஆக்களுக்கு சின்ன அமௌண்ட். இதை ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள நம்மள எதிர்க்க பிரச்சனை என்னன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள புல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோமா பிஎம் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோமான்னு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் டவுன் ஆகினா ஐயோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கவலைப்படுவோம். ஓகே, ஸோ சில நேரம் மார்க்கெட் கீழே இருக்கக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பயப்படும், இன்னும் கொஞ்சம் கீழே போனதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவோமேன்னு சொல்லி விற்பானை கீழே போகாமல் மேலே வந்துடும். ஸோ அதான் பிரச்சனை. அடுத்தது மூணாவது பிரச்சனை என்னென்னா புல் மார்க்கெட்டில் நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்கும். ஓகே, நிறைய பொட்டு ப்ராஃபிட் இருக்கிறதுனால நிறைய பணம் இருக்கும். பிஎம் மார்க்கெட்டில் பணம் நம்மளுக்கு அவ்வளோவா இருக்காது. இது நீங்கள் பிஎம் மார்க்கெட் புல் மார்க்கெட் அனுபவப்பட்ட ஆள்னா தெரிஞ்சுக்கிங்க சொல்கிறத ரிலேட் பண்ணுவீங்க. ஓகே, புல் மார்க்கெட்டில் பணம் இருக்கும், பிஎம் மார்க்கெட்டில் பணம் இருக்காது. அதனால் மார்க்கெட் வரக்குள்ளே நான் பெருசாக அக்யூமுலேட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் கடும் ப்ரோவால் மட்டும்தான் முடியும். என்னாலே அது சரியான கஷ்டம் அது. ஓகே, பிஎம் மார்க்கெட்டில் எல்லாம் நம்மள்ட்ட பணம் இருக்காது, இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சால் கூட சில நேரம் நம்மள்ட்ட மணி இருக்காது. ஸோ அதனால் எப்படியான ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள கண்டினியூஸாக $1 மறந்த மாதிரி போயிடும். ஓகே, இங்கே கனடாவில் காஃபியே $4. அப்போ காஃபிக்கு ஒரு நாளைக்கு $4 செலவழிக்கிறது, இதுக்கு சும்மா $1 செலவழிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா நீ படல. ஓகே, இதுக்கு ஒரு நாளைக்கு $2 செலவழிக்க அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இவங்களோட ஹிஸ்டோரிக் ROI சொல்லிக்காங்க. அதாவது நீங்கள் இன்றைய டேட்டில் இருந்து 5 வருஷத்துக்கு முதல் பிட்காயினை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோக்கு வேறு இருக்கும்னு சொல்லி 3 வருஷத்தை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் தந்திருக்கும், 1 வருஷம் 6 மாதம் 3 மாதம் 7 டேஸ்ன்னு சொல்லி இவங்க ஹிஸ்டாரிக் சொல்கிறாங்க. ஆனால் இதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகே, இது இந்தியிலேருந்து பேக்வேர்டில். ஸோ இந்தியிலேருந்து முன்னுக்கு போகக்குள்ள என்ன நடக்குங்கிறது இனி ஒன்று தான் தெரியும். அடுத்தது இந்த ஆட்டோ இன்வெஸ்ட்கள் செய்யக்குள்ள எந்த ரெக்கமெண்டேஷன் பிட்காயினை துரித்தை தவிர வர ஒன்றிலையும் ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாதீங்க என்று சொன்னால் மற்ற கோயினெல்லாம் இந்த அளவுக்கு ஃபியூச்சர் இருக்குங்கிறது நம்மளோட ஓன் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு கோயினுக்கு பின்னா ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி சக்ஸஸ் ஆகணும், அந்த கோயினும் சக்ஸஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண BTC எத்துரியது தான். தவிர்த்து வேறு ஏதாவது கோயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் கூட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணிக்கொள்ளுங்க. நான் இது ரெண்டையும் தான் இசைவன். ஏன்னா நான் பிஎம் மார்க்கெட்டில் நல்லா பார்த்துட்டேன். நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ண கோயின்கள் 90-80% எல்லாம் மைனஸில் போய் இன்னும் கூட அது ரீகவராக இல்லை. ஸோ பிட்காயின் எத்துரியமெல்லாம் ஒரு 40-50% தான் கீழே போனீங்க, குயிக்காக ரிகவராக வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் எங்களோட சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி.
இதே மாதிரி மற்ற பொட்டுகளும் நல்ல பொட்டுகள் தான். ஆனால் எனக்கு இதில் இருக்கிற ஓட்டோ இன்வெர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இதை செஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் பொட் வீடியோஸ் இருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று வரும். ஓகே, ஸோ சரி, ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ காலத்துக்கு பைனான்ஸில் சம்மந்தமாக அந்த பொட் சம்மந்தமான செஞ்ச வீடியோஸ் இருக்குது, இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது இதில் ஜாயின் அவர் ஃப்ரீ கம்யூனிட்டி இருக்குது. இது கட்டாயமாக நீங்கள் இந்த ஃப்ரீ கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹெச்பியூ தமிழ்னு சொல்லி ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று வரும். ஓகே, இதில் ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் அந்த டெலிகிராம் சேனல். ஓகே, ஸோ இதில் கண்டினியூஸாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப், அடுத்தது முக்கியமான கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் போர்ட் சொல்கிற அப்டேட், அடுத்தது கிரிப்டோ கரன்சி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கள் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிக்காங்கிற விஷயங்கள், இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப்ஸ்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான கிரிப்டோ கரன்சி வீடியோஸுகள், அடுத்தது முக்கியமான நியூஸுகள், அது எல்லாமே இதில் போடுவோம். அடுத்தது லான்ச் பேட் கலெக்ட் பண்ண விஷயங்கள், அடுத்தது ஸ்கேம் அவேர்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போடுவோம். அடுத்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களோட ஹெச்பியூவால் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிக்காங்க, என்ன செய்யறாங்க பார்க்குறதுனா பின் மெசேஜில் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனி விஷயமெல்லாம் இதில் நிறைய போட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால ஹெச்பியூ தமிழுங்கிற இந்த டெலிகிராம் சேனலில் கட்டாயம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இதில் லிங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறிக்கை t.me/hbu consultancy. ஓகே, இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி எங்களோட ஹெச்பியூ கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் இணைஞ்சி உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக பேசிக்கில் இருந்து படித்து 14 வழியில் எப்படி கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஸோ இதில் இருக்கிற மாடியூல்ஸ் எல்லாம் இதில் இருக்கு, பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். அடுத்தது ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கிரிப்டோ சம்மந்தமான விஷயங்கள் வேணும்னு சொன்னால் கீழே எந்த ப்ரோக்ராமில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க சொன்னால் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணுவேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.